Hello everyone, I'm Navin. Welcome to Navaji. So இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட். ஸோ எஸ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்போ தாங்க நான் படம் பார்த்துட்டு வந்தேன். ஸோ சுட ரிவ்யூன்றது அதான் பண்ணிட்டு இருக்கேன் உடனே. ஸோ கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் இந்த படத்தில் வந்து எல்லாருக்கும் தெரியும். நம்ம சாம் வில்சன் புது கேப்டன் அமெரிக்கா வந்துட்டு நம்ம ஆண்டனி மேக்கி நடிச்சிருக்காரு. ஸோ அண்ட் வந்துட்டு அப்புறம் அடுத்த இன்னும் முக்கியமான கேரக்டர் வந்துட்டு நம்ம டேடியஸ் ரோஸா வந்துட்டு நம்ம ஹாரிசன் ஃபோர்டா நடிச்சிருக்காரு. ஸோ அது தொடர்ந்து வந்துட்டு நம்ம டிம் பிளேக் நடிச்சிருக்காரு. ஸோ கார்ல் கம்லி, ஸோ இந்த மாதிரி நிறையா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ பிரேவ் நியூ வேர்ல்டு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியூ வேர்ல்டை வந்துட்டு ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த படம் வந்துட்டு எம்சியூவில் மல்டிவர்ஸ் ஆகால வந்துட்டு ஃபேஸ் 5ல வர செகண்ட் லாஸ்ட் மூவிங்க, சரிங்களா? ஸோ லாஸ்ட் மூவி வந்துட்டு தண்டர்போல்ட்ஸ், இதோட வந்துட்டு ஃபேஸ் 5 வந்துட்டு இதோட இழுத்து மூடுறாங்க, சரிங்களா? ஸோ அந்த வருஷத்துல படம் வர்றதுனால வந்துட்டு இந்த படம் பார்க்கறதுக்கு என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கும்போது எல்லாம் மொத்த எம்சியூ படம் தான் பார்க்கணும். பட் முக்கியமாக வந்துட்டு ஒரு புரிதல் இருந்தால் போதும். அதுவும் முக்கியமாக வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹல்க் ஒரு படம் வழியாக இருக்கும் 2008ல், சரிங்களா? அது எம்சியூ தான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவெஞ்சர்ஸ்ல வரும்போது வந்துட்டு நம்ம ஹல்க் பேனர், டாக்டர் பேனரோட கேரக்டரை வந்துட்டு நம்ம மார்க் ரெஃப்லோட அவரை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க, சரிங்களா? ஸோ எப்படி வந்துட்டு நம்ம ரோஸ்க்கு வந்துட்டு கேரக்டர் ஆர்டிஸ்ட் சேஞ்ச் பண்ணுவாங்க அந்த மாதிரி, சரிங்களா? ஸோ அந்த படம் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. ஏன்னா வந்துட்டு அந்த படத்தோட ஒரு 50% இன்ஃபோவாக இருக்கட்டும், கண்டினியூட்டியாக இருக்கட்டும், இதில் மர்ச் பண்ணுறாங்க, சரிங்களா? அல்கை பற்றி வேற சொல்கிறாங்க, அந்த பழைய ஃபுட்டேஜ் வேற காமிக்கிறாங்க இந்த படத்தில், கொஞ்சம் டச் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு ரெட் கால்கே வந்துட்டு உருவாகினாரு அந்த மாதிரி வந்துட்டு டீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் லீடர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், எம்சியூல ஒரு சூப்பர் வில்லன்னு சொல்லலாம். ஸோ அவரை வந்துட்டு டீஸ் பண்ணுறாங்க, சரிங்க? இந்த மாதிரி ஒரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச லீடர் தான், பட் லீடர்னு வந்துட்டு ஓப்பனாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணல, சரிங்களா? அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இந்த படம் வந்துட்டு என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டாரி கண்டிப்பாக சொல்லுவோம். அப்புறம் இன்னொன்று வந்துட்டு முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு ஒரு எமோஷ்னல் ஸ்டாரிங்க, சரிங்களா? ஒரு அப்பா அவர் தன்னை பொண்ணை வந்துட்டு பிரிஞ்சிருக்காரு. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட நான் அப்படிப்பட்டவன்ல, அவங்க பொண்ணு வந்துட்டு எங்கள் அப்பா ஒரு கெட்டவர் அந்த மாதிரி ஒரு தாட்ல இருக்காரு ஒரு சம்பவத்துக்கு பிறகு, சரிங்களா? ஸோ அவங்க அப்பா வந்துட்டு அவர் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நான் அப்படிப்பட்டவன் இல்லை, நான் மாறிட்டேன், கம்ப்ளீட்டாக மாறிட்டேன், உண்மையிலே மாறிட்டேன்னு ப்ரூஃப் பண்ணதுக்காக வந்துட்டு சாக கிடந்தாலும் வந்துட்டு ஏதாவது ஒரு வழியில வந்துட்டு அவர் உயிரோட இருக்கிற காரணமே வந்துட்டு அவர் பொண்ணுகிட்ட பேசுறதுக்காக தான், பொண்ணுகிட்ட ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த படம் வந்துட்டு அதுதான் என்னை பொறுத்தவரை ஒரு மெயின் ஒரு கார் பாயிண்ட்னு நினைக்கிறேன், முக்கியமான ஒரு கதைன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஏன்னா வந்துட்டு அந்த கதை, இந்த படம் கதை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுறதே வந்துட்டு நம்ம ரோஸோட எமோஷனல் தான், முடியுறதும் வந்துட்டு ரோஸ் அவரோட கேரக்டர் தான் முடியுது, சரிங்களா? ஸோ ரெட் கால்க் நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரெட் கால்க்கு வந்துட்டு கிரீன் ஆல்க்கு மாதிரி வந்துட்டு ஒரு 2-3 சீன் தான் வருவார் அப்படி இப்படின்ட்டு. மோஸ்ட்லி வந்துட்டு காம்பேட் ஃபைட் வந்துட்டு 2 பேருக்கு இருக்கும், கேப்டன் அமெரிக்காவுக்கும் ரெட் ஆல்க்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி மட்டும் நினைச்சு வந்துடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா 2 பேரும் அந்த கிளாஷை வந்துட்டு ஒரே ஒரு சீன்ல தான் வைக்கிறாங்க, சரிங்களா? ஒரே ஒரு சீன்ல தான் வைக்கிறாங்க. ஆனால் அதுவும் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். கொஞ்ச நேரம் ரெட் ஆல்க்கு வந்தாலும் ரெட் ஆல்க்கு இப்படிப்பட்ட அது ஒரு மேனிப்புலேஷன் கேரக்டர் தான், தெரியுங்களா? ஸோ அது லைக் வந்துட்டு இப்போ கிரீன் ஆல்க் பார்க்குறீங்க அந்த மாதிரி இல்லை. ரெட் ஆல்க் வந்துட்டு கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணனால காமா ரேடியேஷனால டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஒரு கேரக்டர் தான் வந்துட்டு ரெட் ஆல்க்கு, சரிங்களா? அதனால தான் ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சீனுக்கு வந்தாலும் ரெட் ஆல்கோட கெப்பாசிட்டி என்ன, கேப்பபிலிட்டி என்ன வந்துட்டு அந்த பவர் என்ன நீங்கள் வந்துட்டு ஈஸியாக பார்க்கலாம், எபிலிட்டியில் என்னன்னா வந்துட்டு அழகாக பார்க்கலாம். அவ்வளோ அழகாக வந்துட்டு விஜுவலி வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ விஜுவலி சொல்ல போனால் வந்துட்டு அஃப்கோர்ஸ் மார்வல் என்டர்டைன்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க. ஸோ விஜுவலி விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், சிஜியாக இருக்கட்டும், வேற லெவலாக இருந்துச்சு. ஸோ அங்கங்கே வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு காட்சிகள் மட்டும் கொஞ்சம் சிஜி வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு சிஜி கொஞ்சம் விஷுவல் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அது தெரிஞ்சிச்சு, சரியா வரல, கொஞ்சம் பிசுட்டு தட்டுது அப்படின்ட்டு. பட் வந்துட்டு படம் பார்க்குறப்ப சரியா தெரியல, நான் கொஞ்சம் உத்து பார்த்தனால நான் என்னால வந்துட்டு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மற்றபடி வந்து இந்த படம் வந்து 2 hours டியூரேஷன், டோட்டல் 2 hours தான் டியூரேஷன். எனக்கு ஆனஸ்டா சொல்ல போனா எப்பவுமே வந்துட்டு நான் சொல்லுவேன், ஹாலிவுட் மூவினாலே வந்துட்டு நீங்க ஒரு 2 மணி நேரம் படம் எடுத்துக்கீங்க, 1.5 மணி நேரம் கூட படம் எடுத்துக்கிங்க. அந்த ஹாலிவுட் மூவினாலே வந்துட்டு கண்டிப்பா ஒரு லேக் இருக்கும், ஒரு போர் செக்ஷன் இருக்கும். ஏன்னா வந்துட்டு சில இன்ஃபர்மேஷன், சில ஃபிளாஷ்பேக்லாம் வந்துட்டு அவங்க சீன் வழியா விஜுவல் வழியா கன்வே பண்ணாம டைலாக்ஸ் வழியா கன்வே பண்றதுனால லேக் இருக்கும். நான் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த படத்துலயே வந்துட்டு நிறைய அந்த மாதிரி சீன்ஸ்கள் இருக்கு.
டயலாக்ஸ் மூலியமா நிறைய ஃபிளாஷ்பேக்காக இருக்கட்டும், சில கேரக்டர்ஸாக இருக்கட்டும், டயலாக்ஸ் மூலியமா வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் ஆனஸ்டா சொல்றேன், இந்த படம் 2 hours இருக்குல்ல, எனக்கு போரே அடிக்கல. அந்த மாதிரி இடத்த, போரான இடத்த, கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரௌசியா இருக்கிற சீன்ஸா வந்துட்டு நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணவே இல்லை. இவன் டைலாக்ஸ் சொன்னாலும் எக்கச்சக்கமான டைலாக்ஸ். ஏன் ஒரு கேப்டன் அமெரிக்கா வந்துட்டு சாம் வில்சனே வந்துட்டு கொஞ்ச நேரத்துல எனக்கு வந்துட்டு நம்ம கேப்டன் அமெரிக்கா, அதாவது ஸ்டீவ் ராஜர்ஸ் இருப்பார்ல, ஒரு பொறுப்போட இருப்பார்ல, அந்த மாதிரி எனக்கு சாம் கிட்ட இருந்தா ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிச்சு. உண்மையான ஒரு ஒரு ட்ரூவான கேப்டன் அமெரிக்கா மாறிட்டு வராரு. அவர் பேசுற கட்ஸா இருக்கட்டும், பேசுற விதமா, பொறுப்போட பேசுற ஒரு விதமா இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு அப்படியே ஸ்டீவ் ராஜர்ஸை பார்த்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு லிட்டரலி. ஸோ அதனால வந்து ரொம்ப பேச்சுவார்த்தைகள் இருந்துச்சு, ரொம்ப டைலாக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு நிறைய பேருக்கு போர் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, என்னடா இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற. பட் எனக்கு ஆனஸ்டா வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சீனுக்குள்ள இல்லை, போரே அடிக்கல. ஒவ்வொரு சீனும் வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு கண்டுபிடிக்கிற மாதிரியே அந்த மாதிரி சீன்ஸ் எடுத்துட்டு போனாங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி கதைக்குள்ள எடுத்துட்டு போனாங்க. படம் கொஞ்சம் விறுவிறுன்னு இருந்துச்சு. சரிங்களா, நிஜமா நான் தான் சொல்றேன், விறுவிறுன்னு இருந்துச்சு படம். அப்புறம் வந்துட்டு நம்ம சாம் வில்சனுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டர் கேரக்டர் வந்துட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஒரு நியூ ஃபால்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா, அந்த கேரக்டர் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருக்கும் அங்கே அப்பப்போ வந்துட்டு. ஸோ நல்லா இருக்கும். ஸோ அந்த கேரக்டர், ஸோ அதில் அவருக்கு கற்றுக்கிற ஆர்வம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்துட்டு ஃபால்கனா மாறணும், அப்புறம் சொல்லுவார் நான் சாம் வில்சனா வந்துட்டு நான் மாறணும் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் கொஞ்சம் இமோஷனலாக இருக்குங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு இமோஷனலாக கன்வே பண்ணியிருக்காங்க. அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நிறையா ரொம்ப ரொம்ப நம்ம புது கேப்டன் அமெரிக்கா வந்துட்டு ரொம்ப பொறுப்பாக காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ்லாம் ரொம்ப நிறையா இருக்கு. எந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு டவுனாக ஃபீல் இருக்கிற மாதிரி இருந்துச்சோ அந்த இடத்துலாம் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு பயங்கரமாக போட்டிருக்காங்க. சவுண்டை பற்றி சொல்லி ஆகணும், சவுண்ட் எஃபெக்ட்ஸை பற்றி சொல்லி ஆகணும். ஒவ்வொரு சவுண்ட் எஃபெக்ட்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நடுக்கட்ட தான் கொஞ்சம் ஒரு சைலன்ஸ் பண்ணி விட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கே லொக்கேஷன்ஸ் எனக்கு தெரியும் ஃபுல்லாக வந்துட்டு செட்டு தான் அப்படின்ட்டு. பட் வந்துட்டு அந்த லொக்கேஷன் அவங்க சூஸ் பண்ண லொக்கேஷனாக இருக்கணும் கடைசி ஃபைட்டுக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பிரில்லியண்டாக இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு சொல்ல போனால். ஸோ 2 hours வந்து வெர்த்தான ஒரு மூவி கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ நான் ரொம்ப சூஸிங்க. எல்லா படத்தையும் வந்துட்டு நான் வந்துட்டு போய் தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு நான் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுவோம், காசு டைமும் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ரைட்டா, இப்போ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பட்ஜெட்டில் இருக்கிறனால, டைமும் சரி காசும் சரி பட்ஜெட்டில் இருக்குன்னா நான் வந்துட்டு ரொம்ப படங்கள் ரொம்ப சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த படம் கரெக்டாக இருக்கும் தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தேட்டரில் போய் பார்த்தா வந்துட்டு எது கரெக்டாக இருக்கும். பார்த்தப்போ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு டெட்பூல் MCU வரிசையில் வந்துட்டு டெட்பூல் நான் போய் பார்த்தேன் தேட்டரில், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்த வருஷத்தில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு என்னன்னா கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் தான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஒருத்துங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு விஷுவலி நல்லா கிராண்டாக காட்டுவாங்க. சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும், VFX இருக்கட்டும், CG அந்த மாதிரி திங்ஸாக இருக்கட்டும், அது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் ரொம்ப நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், செம்ம கியூரியாசிட்டியாக இருக்குங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண முடியும், நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த படம் வந்து எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நிறைய பேர் கண்டிப்பாக இதோட ரிவ்யூ ஆரம்பிச்சிருப்பீங்க, நல்லா இல்லை அப்படி இல்லைன்ட்டு. ஸோ மற்ற ரிவ்யூலாம் கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஏன் ரிவ்யூ கேட்டுட்டு வந்து படம் பார்க்கணும் அவசியம் கிடையாது. சரிங்க, நீங்கள் ட்ரெய்லர் பாருங்க, டீசர் வெளியாக்கியிருப்பாங்க, ஸோ நிறைய ப்ரோமோஸ் வெளியாக்கியிருப்பாங்க. ஸோ லைக் வந்துட்டு பிக் ஸ்பாட் அந்த மாதிரி ஈஸ்டர் எக்னு சொல்லிட்டு சின்ன வீடியோஸ்லாம் வெளியாக்கியிருப்பாங்க. நீங்கள் அதை பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்கள் விஷ் நீங்கள் போய் பார்க்க போறீங்களா, இல்லை வந்துட்டு OTTல வெளியாகும் டிஸ்னி ஹாட்ஸ்டார் ப்ளஸ்ல, ஸோ அங்கே பார்த்துக்க போறீங்கன்னா இட்ஸ் யோர் ஒப்பீனியன், நான் உங்கள்கிட்டே விட்டுறேன். சரிங்களா, ஸோ இது சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, காமெண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் படம் பார்த்துட்டீங்களோ உங்க தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு என்ன மாதிரி தாட்ஸ் சிமிலரா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ see you next video. Signing off, I'm Naveen. Take care. Bye.